ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி பி கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மகா கந்த சஷ்டி விரதம் 11 நாட்கள் எப்போ விரதம் தொடங்குது, அடுத்தது 6 நாட்கள் விரதம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருக பக்தர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விரதம் அப்படின்னாலே அது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் தான். முருகரோட அருளை பெறுவதற்காகவும் நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்றதுக்காகவும் நம்ம இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறோம். தங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த கந்த சஷ்டி விரதம் பிரதமையில் துவங்கி சஷ்டி திதியில் முடியுது. பொதுவாக பார்த்திங்கன்னா கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் முருகனுக்கு உகந்ததாக இருக்குது. அதே போல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கார்த்திகை, விசாகம், பூசம் இந்த நட்சத்திரங்கள் முருகருக்கு உகந்தது. அதே போல் திதி அப்படி எடுத்துட்டிங்கன்னா சஷ்டி திதி தான் முருகருக்கு மிகவும் சிறப்பான ஒரு திதியாகும். மாதத்தில் என்னதான் 2 சஷ்டி திதிகள் வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியை தான் மகா கந்த சஷ்டி விரதமாக நம்ம கொண்டாடுறோம். முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்தது இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியை தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது. இதை கொண்டாடும் விதமாக தான் இந்த ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையில் துவங்கி சஷ்டி திதியில், அதாவது 6 நாட்கள் முருகருடைய கோயிலில் நம்ம இந்த கந்த சஷ்டி விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் இந்த மகா கந்த சஷ்டி விழா எப்போ தொடங்குது அப்படின்றத பார்த்துடலாம். அக்டோபர் 22 துவங்கி அக்டோபர் 27 வரையும் இந்த மகா கந்த சஷ்டி விழா கொண்டாடுறாங்க. இப்போது சஷ்டி திதியான அக்டோபர் 27 சூரசம்ஹாரமும் அக்டோபர் 28 முருகப்பெருமான் திருக்கல்யாணமும் நடைபெற போகுது. இந்த விரதத்தை நம்ம எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். காப்பு கட்டியும் விரதம் தொடங்கலாம், காப்பு கட்டாமலும் நம்ம விரதம் இருக்கலாம், மாலை அணிந்தும் நம்ம விரதம் இருக்கலாம். பொதுவாக இதில் மிளகு விரதம், துளசி விரதம், இளநீர் விரதம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தகுந்தவாறு நம்ம விரதங்கள் கடைபிடிப்பது நல்லது. இதில் பார்த்திங்கன்னா 48 நாள் விரதம் இருக்குது. மிகவும் கடுமையான விரதம் இருக்கிறவங்க இந்த 48 நாள் விரதம் இருப்பாங்க. அப்படி இல்லை முடியலன்ற பட்சத்தில் 21 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதுவும் நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் வரக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் 11 நாள் விரதமும் 6 நாள் விரதமும் இருக்குது. இதில் உங்களுக்கு எது உகந்ததோ அதை பொறுத்து நீங்கள் இருந்துக்கலாம். இந்த 11 நாள் விரதம் எப்போ தொடங்குது, 6 நாள் விரதம் எப்போ தொடங்குது அப்படின்றத பார்த்துடலாம். 11 நாள் விரதம் அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை தொடங்குது. அதே போல் 6 நாள் விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் 22 புதன்கிழமை அன்னைக்கு தொடங்குது. இத்தனை நாளாக எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க ஒரே ஒரு நாள், அதாவது மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த சூரசம்ஹாரம் நடைபெற நாளான இந்த அக்டோபர் 27 அன்னைக்கு காலையில் தொடங்கி மாலை, அதாவது சூரசம்ஹாரம் நிறைவடையும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இத்தனை நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் ஒரு வேளையாவது உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்க முடியாதவர்கள் எளிமையான சைவ உணவுகளை எடுத்துக்கின்னு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 6 நாள் வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு நம்ம செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படின்றத ஷார்ட் வீடியோவாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாண்டி பி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.